தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது, நேர்மையான வழியிலே நடக்கும் பொழுது, இறுதியிலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருப்பார்கள் அல்லவா. ஒரு உயர்ந்த இடத்தினை அடைய வேண்டும் என்று சொன்னால், அழகா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், ஒரு மலையை ஏற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் நிறைய தடைகளை பார்த்துத்தானே ஆக வேண்டும், கஷ்டப்பட்டுதானே ஆக வேண்டும். மலையை ஏறி அந்த உச்சியை அடைய வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அங்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி ஆகணும். ஏறும் பொழுது நம்முடைய உடம்பும் வலிக்கும், நிறைய தடைகளை எல்லாம் பார்ப்போம், கஷ்டத்தினை எல்லாம் பார்ப்போம் தானே. ஆனால் இறுதியிலே பலன் என்பது எப்படி கிடைக்கிறது? உயர்ந்த இடத்திற்கு சென்று விட்டோம், அங்கே குன்றிலிட்ட விளக்காக எல்லோருக்கும் பயன்படும்படியாக நாம் ஒளி வீசிக் கொண்டிருப்போம் அல்லவா. ஆனால் அதே நேரத்திலே ஒரு பாதாளத்துக்கு போகணும்னு சொன்னா, ஒரு கீழிறங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சரிவான பாதையிலே வேகமாக அப்படியே சல்லுன்னு கீழே இறங்கிடலாம்ல, கஷ்டமே இல்லாமல், தடைகளே இல்லாமல் அப்படியே சறுக்கி கொண்டே கூட வந்து விடலாம். ஆனால் இறுதியிலே பலன் என்று சொல்லி பார்த்தால் அது அதல பாதாளத்திற்குள் தானே தள்ளி இருக்கும். அங்கே எரியக்கூடிய விளக்கிற்கு அது என்னதான் வெளிச்சம்ங்கிறது இருந்தால் கூட அது மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்காதல்லவா. அது பள்ளத்திற்குள் சென்று அதுவும் அணைந்து விடும், மற்றவர்களுக்கும் பயன்படாமல் தானே போகும். அதுதான் அந்த அதர்ம பாதை, அதாவது நேர்மையற்ற பாதை என்று புரிந்து கொள்ளலாம்.